எல்லோரும் தன் காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொறுத்துக் கொள்ளும் பலத்தை நாம் அதிகரித்துக் கொள்வோம். ட்ரம்ப் அறிவித்த கூடுதல் 25% வரி நாளை, அதாவது ஆகஸ்ட் 27 முதல் அமலுக்கு வர இருக்கிறது. நாடு முழுவதும் இப்போது இது பற்றிதான் விவாதிக்கப்படுகிறது. இந்த 25% சேர்க்கப்பட்டால் அமெரிக்கா மொத்தமாக நம்மீது 50% வரி விதித்ததாக ஆகிறது. இதன் பொருள் என்னவென்றால் $100 மதிப்புள்ள நமது நெக்லஸ் அமெரிக்காவில் $150 ஆகிறது. $10 மதிப்புள்ள இந்திய சட்டை அமெரிக்க சந்தையில் $15க்கு விற்கப்படுகிறது. இதற்கு முன் $110க்கு விற்கப்பட்ட பொருள் $150 ஆகிறது. அமெரிக்க சந்தையில் நமது பொருட்களின் விலை உயரும். இறுதியில் அமெரிக்க மக்கள் இந்திய பொருட்களை தவிர்த்து வியட்நாம், சீனா அல்லது பங்களாதேஷ் பொருட்களை வாங்குவார்கள். இன்று வரைவு வரி விதிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. நாளை 80% வரி அமலாவது உறுதி. நேற்று அகமதாபாத்தில் மோடிஜி என்ன பேசினார்? இந்த அமெரிக்க வரியால் குஜராத் ஏன் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக பாதிக்கப்படும்? டொனால்ட் ட்ரம்ப் புதினுக்கு விடுத்த எச்சரிக்கை என்ன? புதின் ஏன் போரை நிறுத்தவில்லை? இந்தியா இந்த 50% வரியை எப்படி சமாளிக்கும் என்ற விஷயங்களை ஒவ்வொன்றாக விவாதிப்போம். இந்த எல்லா விஷயங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை. புதின் ஜெலன்ஸ்கியுடன் இருதரப்பு சந்திப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நமக்கு தெரியும். புதின் போரை நிறுத்தவில்லை. அலாஸ்காவில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் படுதோல்வி அடைந்தன. இது ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. இது முதல் விஷயம். பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து பிரிக்ஸ் கரன்சியை வெளியிட விவாதம் நடத்துவதும் ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. பிரிக்ஸ் அமெரிக்காவிற்கு நேரடி அச்சுறுத்தல் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை. இதுவும் ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. தோல்விக்கு மேல் தோல்வி. அமெரிக்க ஊடகங்கள் ட்ரம்பை கேலி செய்கிறார்கள். ட்ரம்பின் இராஜதந்திரம் படுதோல்வி அடைந்துவிட்டது என்று கேலி செய்கிறார்கள். இதனால் விரக்தியடைந்த ட்ரம்ப் புதின் போரை நிறுத்தவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று நேரடியாக எச்சரித்தார். சமாதான தூதர் ஒரு போர் வீரனைப் போல் மாறினார். சீனா அரிய வகை காந்தங்களை வழங்கவில்லை என்றால் 200% வரி விதிப்பேன் என்று சீனாவையும் எச்சரித்தார். எனது கடைசி வீடியோவில் நான் தெளிவாகச் சொன்னேன். டொனால்ட் ட்ரம்ப் சீனா மீது ஏன் வரி விதிக்கவில்லை என்றால் சீனாவிடம் அரிய தாதுக்கள் உள்ளன. இதனை சீனா ஆயுதமாக பயன்படுத்துகிறது. சீனாவின் உத்தி எப்படி இருக்கிறது என்பதை உணவு உதாரணத்துடன் விளக்குகிறேன். அமெரிக்கன் வந்து நான் அமெரிக்கன் காலை உணவை அற்புதமாகச் செய்வேன் என்றார். இந்தியன் வந்து நான் பிரியாணியை அற்புதமாகச் செய்வேன் என்றார். இந்தோனேசியன் வந்து நான் பாலி சமையலை அற்புதமாகச் செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்கள் சமையலை தயாரித்துக் கொண்டனர். சீனா எந்த ஒரு உணவையோ எந்த ஒரு சமையலையோ தயாரிக்கவில்லை. சீனா என்ன செய்தது? இந்த எல்லா சமையல்களுக்கும் என்ன தேவை? உப்பு தேவை இல்லையா? இந்த சமையல்களுக்கு சுவை வர உப்பு தேவை இல்லையா? அந்த உப்பை நான் மொத்தமாக உற்பத்தி செய்து என்னிடம் வைத்துக் கொள்கிறேன் என்று சீனா சொன்னது. இப்போது என்ன ஆகிறது என்றால் அரிய வகை காந்தங்கள் இல்லாமல் அமெரிக்காவின் போர் விமானங்கள் பறக்க முடியாது. அமெரிக்கா எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களையும் தயாரிக்க முடியாது. எனவே இந்த வழியில் சீனா அரிய வகை காந்தங்களை ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளது. இந்த விஷயத்தை டொனால்ட் ட்ரம்பும் ஒப்புக்கொண்டார். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் என்றால் 10-20 ஆண்டுகளுக்கு முன் அரிய வகை காந்தங்களின் மதிப்பு இவ்வளவு இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் அதை உணரவில்லை. ஒருவேளை 1-2 ஆண்டுகளில் நாங்களும் அரிய வகை காந்தங்களை உற்பத்தி செய்வோம். அதன் பிறகு சீனாவுக்கு பாடம் கற்பிப்போம் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்தார். எங்களிடம் சீனாவுக்கு எதிராக நம்ப முடியாத ஆயுதங்கள் உள்ளன என்று சொல்லி சீனாவையும் எச்சரித்தார். இறுதியாக இந்தியா மீது 50% வரி குண்டையும் வீசினார். இதற்கு பதிலடியாக மோடிஜி கொடுத்த மறைமுக பதில்கள் என்னவென்றால் இந்தியாவின் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், பால் பண்ணை விவசாயிகளுக்காக இந்திய அரசு உறுதியாக நிற்கும் என்று பேசினார். ये किसके लिए हो किसान हो पशुपालक हो ये किसके लिए मगो पार पार वादा करदह மோடி के लिए आपके ये सर्वोपरिகள் ட்ரம்பின் வரிக்கு தகுவது இல்லை என்று சொன்னார். உண்மையில் இந்த வரி விவாதத்தில் என்ன நடந்தது என்றால் இந்தியாவில் விற்கப்படும் விவசாய மற்றும் பால் பண்ணை பொருட்களின் மீதான வரியை குறைப்பதற்கு அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய அரசு மீது அழுத்தம் கொடுத்தன. இதை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை இந்த வரியை நீக்கிவிட்டோம் என்றால் அமெரிக்கன் பால், அமெரிக்கன் தயிர், அமெரிக்கன் யோகர்ட் இந்தியாவில் விற்றால் எப்படி மெக்டொனால்ட்ஸ், கோகோலா இந்திய சந்தை முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறதோ அதேபோல் விவசாயம், பால் பண்ணை, பால், தயிர் போன்ற துறைகளிலும் அமெரிக்கன் நிறுவனங்கள் இந்தியாவின் சந்தையை ஆக்கிரமித்துக் கொண்டால் ஒவ்வொரு வீட்டிற்கும் தினமும் பால் மற்றும் தயிர் தேவை. இந்தியாவில் உள்நாட்டு பால் பண்ணை மற்றும் விவசாயத்தின் சந்தையே $200 பில்லியன். இந்த $200 பில்லியன் சந்தையை அமெரிக்கா அபகரித்துக் கொள்ளும் என்பதால்தான் இந்திய அரசு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கள் மீது எவ்வளவு அழுத்தம் வந்தால்
வந்தாலும் நாங்கள் உறுதியாக நிற்போம் என்று மோடிஜி அமெரிக்காவை மறைமுகமாக எச்சரித்தார். எங்கள் மீது எத்தனை வரி விதிப்புகள் விதித்தாலும் இந்திய நலன்களை முதன்மையாக கருதுவோம் என்று அறிக்கை அளித்தார். ரஷ்ய எண்ணெயை வாங்க வேண்டாம் என்று ட்ரம்ப் கோரிக்கை வைத்தார் அல்லவா? அதற்கு 140 கோடி இந்தியர்களின் நலனைத்தான் பார்ப்போம். எண்ணெய் எங்கு மலிவாக கிடைக்கிறதோ அங்குதான் வாங்குவோம் என்று மோடிஜி மறைமுகமாக பதிலளித்தார். சுதேசி இயக்கத்தை ஊக்குவித்தார். உள்நாட்டுப் பொருட்களையே வாங்க வேண்டும் என்று சொன்னார். உள்ளூர் அளவில் நமது பொருட்களையே நாமே மக்வேக்கர் வேண்டும் என்றும் சொன்னார். அக்கைன் இங்கு சுதேசி இயக்கம் என்பது சடன் ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆவது அல்ல. இன்னும் நாம் செமிகண்டக்டர் சிக்களை சீனாவில் இருந்து இம்போர்ட் செய்கிறோம். அமெரிக்கன் கேமராஸ், அமெரிக்கன் சாப்ட்வேர்ஸ் அண்ட் அமெரிக்கன் சோஷியல் மீடியா சைட்ஸை பயன்படுத்துகிறோம். சீனாவில் இருந்து நாம் அரிய தாதுக்களையும் இம்போர்ட் செய்கிறோம். அமெரிக்கா வரி விதித்ததால் சுதேசி இயக்கத்திற்கு ஷிஃப்ட் ஆவது இவ்வளவு ஃபாஸ்ட். ஆகஸ்ட் டிரான்சிஷன் செய்வது அவ்வளவு ஈஸி இல்லை. ஒரு 5 இயர்ஸ் பிளான் வகுத்து 5 இயர்ஸில் எப்படி நாம் லோக்கலாக சாப்ட்வேர்ஸை தயாரிக்க வேண்டும், லோக்கலாக செமிகண்டக்டர் சிக்களை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும், லோக்கலாக மோஸ்ட் அட்வான்ஸ் மொபைல் போன்களை எப்படி தயாரிக்க வேண்டும், நாம் அரிய தாதுக்களை எப்படி வெட்டி எடுக்க வேண்டும் என்ற திசையில் நாம் செல்ல வேண்டும். சுதேசி இயக்கத்தை சடன் ஆகஸ்ட் ஃபாலோ செய்வது கூட அவ்வளவு ஈஸி இல்லை. ட்ரம்பின் 80% வரியால் குஜராத் மிகவும் பாதிக்கப்பட்டது. சூரத்திலிருந்து கிட்டத்தட்ட $10 பில்லியன் மதிப்புள்ள வைரங்கள் அமெரிக்காவில் அடிபோகின்றன. அமெரிக்காவின் டேஸுக்கு தேவையான கட்டிங் எட்ஜ் டைமண்ட் சூரத்தில் தயாராகின்றன. இத்தனை வருடங்களாக இந்திய டடர்களுக்கும் அமெரிக்க டடர்களுக்கும் இடையே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வளர்ந்துள்ளது. இந்த வரியின் காரணமாக சூரத்தில் பல வேலைகள் போயின. குஜராத் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர்களில் ஒன்றாகும். கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், கிரவுண்ட் நட்ஸ், காட்டன், ஸ்வைஸ், இன்ஜினியரிங் குட்ஸ் இவை அனைத்தும் குஜராத் அமெரிக்காவிற்கு சப்ளை செய்கிறது. இந்த நஷ்டங்களை பூர்த்தி செய்ய குஜராத் அரசு ரிலீஃப் பேக்கேஜஸை அறிவித்தது. 5000 கோடி ரூபாய் அறிவித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை தொடங்கியது. குழந்தைகளுக்கு எடுகேஷனல் லோன்ஸ் கொடுக்கிறார்கள். இலவச திட்டங்களை அறிமுகப்படுத்தினர். டைமண்ட் ஃபேக்டரிஸிலேயே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வரை வேலை இழந்தனர். ட்ரம்பின் வரியின் இம்பாக்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இதற்கு இந்தியா கொடுக்கப் போகும் கோண்டஸ் என்னவென்றால் போஸ்டல் சர்வீசஸை சஸ்பெண்ட் செய்துள்ளனர். போஸ்டல் சர்வீசஸ் என்றால் அமெரிக்கா இந்தியாவில் இருந்து 2 கிலோ எடை உள்ள வைரங்கள் அல்லது சிறிய பாக்கெட்டுகள் அல்லது சிறிய சிறிய குட்ஸை இம்போர்ட் செய்ய வேண்டும் என்றால் அல்லது லீகல் டாக்குமெண்ட்ஸை இம்போர்ட் செய்ய இந்தியன் போஸ்டை பயன்படுத்தியது. இந்தியன் போஸ்ட் என்றால் வெறும் 2000 ரூபாயில் இம்போர்ட் செய்யலாம். ரொம்ப சீப். இதை பிளாக் செய்வது காரணமாக அமெரிக்கன் ட்ரேடர் இந்தியாவில் இருந்து சிறிய சிறிய போஸ்டை இம்போர்ட் செய்ய லோக்கல் போஸ்டல் சர்வீஸ்க்கு 10,000 ரூபாய் வரை கட்ட வேண்டும். இன்பேக்ட் இது ரொம்ப சிறிய ஸ்டெப் தான். ஆனால் சில கிரிட்டிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இதன் காரணமாக டிலே ஆகும். இது ஒரு ட்ரேட் வார் போல இல்லை. நாம் கூட ஏதாவது செய்ய முடியும் என்பது போல் போஸ்டல் சர்வீஸை பேன் செய்தார்கள். இந்தியா தனது எக்ஸ்போர்ட்ஸை டைவர்சிஃபை செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் அமெரிக்கன் வரிக்கு எதிர்த்து நிற்க முடியும். மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் நாடுகளுக்கு நாம் நமது பொருட்களை விற்க வேண்டும். அமெரிக்காவை மட்டுமே முழுமையாக சார்ந்து இருக்கக்கூடாது. இப்போது டைமண்ட்ஸ் இருக்கின்றன. இந்த டைமண்ட்ஸ் யூஇ, மிடில் ஈஸ்ட் நாடுகளிலும் வாங்குவார்கள். நாம் அமெரிக்காவில் விற்கவில்லை என்றால் இந்த நாடுகளில் விற்று அந்த லாசஸை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்தியா அமெரிக்கா இடையே $120 பில்லியன் வியாபாரம் நடக்கிறது. இதில் இந்தியா $80 பில்லியன் எக்ஸ்போர்ட் செய்கிறது. $40 பில்லியன் இம்போர்ட் செய்கிறது. கிட்டத்தட்ட $40 பில்லியன் வியாபார லாபத்தில் இந்தியா உள்ளது. இப்போது இந்த 50% வரியின் காரணமாக நாம் $40 பில்லியன் நஷ்டப்பட மாட்டோம். ஏன் $40 பில்லியன் நஷ்டப்பட மாட்டோம் என்றால் இந்தியா அமெரிக்காவிற்கு விலை உயர்ந்த மெடிசின்ஸை விற்கிறது. இந்த மெடிசின்ஸ் அதிக விலை இருந்தாலும் அமெரிக்கன்ஸ் வாங்குவார்கள். பிகிஸ், இவை லைஃப் சேவிங் டிரக்ஸ். அமெரிக்காவில் உள்ள நமது இந்தியர்கள் இந்தியன் ஃபுட் ப்ராடக்ட்ஸை, இந்தியன் ரைஸை அதிக விலை இருந்தாலும் வாங்குவார்கள். இந்த வழியில் பார்த்தால் நமக்கு $20 பில்லியன் மட்டுமே நஷ்டம். இப்போது கேமை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலையில் ஆயில் வாங்குகிறோம் என்றால் மார்க்கெட்டில் ஒரு பேரலின் விலை $80 இருந்தால் நாம் வெறும் $60 கொடுத்து ரஷ்யாவில் இருந்து வாங்குகிறோம். இந்த சீப் ஆயில் காரணமாக நாம் வருடத்திற்கு $10 பில்லியன் சம்பாதிக்கிறோம். ரஷ்யா மூலம் $10 பில்லியன் லாபத்தை பெறுகிறோம். எனவே மீதி $10 பில்லியன் மட்டுமே லாஸ். சமீபத்தில் ரஷ்யா உங்களுக்கு நினைவிருந்தால் 5% ஆயில் டிஸ்கவுண்ட் கொடுத்தது அல்லவா? இந்த 5% ஆயில் டிஸ்கவுண்ட் காரணமாக $2 பில்லியன் வரை சேவ் ஆகும். மீதி $8 பில்லியன் மட்டுமே நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இது மட்டுமே நமக்கு லாஸ். பெரிய பிக்சரை ஸ்டெப் பை ஸ்டெப் டீகோட் செய்தால் கடைசியில் நாம் $8 பில்லியன் நஷ்டத்தில் இருக்கிறோம்.
இந்த $8 பில்லியன் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் முடிந்தவரை நாம் இந்தியன் ப்ராடக்ட்ஸையே வாங்க வேண்டும். பாருங்கள், இங்கு நான் எடிட்டிங்க்கு பயன்படுத்தும் டூல்ஸ் சாப்ட்வேர்ஸ் அனைத்தும் அமெரிக்காவை சேர்ந்தவை. அமெரிக்கன் சாப்ட்வேர்ஸ், அமெரிக்கன் லேப்டாப்கள் மூலம்தான் நான் ஃபாஸ்ட் ஆகஸ்ட் எடிட்டிங் செய்ய முடியும். இங்கு நான் சுதேசி பொருட்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் சடன் ஆகஸ்ட் இவை அனைத்தையும் சேஞ்ச் செய்ய முடியாது. ஏனென்றால் இதற்காக எத்தனையோ லட்சங்கள் நான் செலவு செய்தேன். என்னால் ஆன அளவுக்கு மொபைல் போன்ஸ், விளையாட்டுப் பொருட்கள் அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு சாப்ட்வேர்ஸ் இது போன்றவற்றை நான் இந்தியன் மேக் வாங்க ட்ரை செய்வேன். ஆனால் சடன் ஆகஸ்ட் ஷிஃப்ட் ஆகஸ்ட் வேண்டும் என்றால் யாருக்கும் சாத்தியம் இல்லை. சோ இந்த வழியில் மோடிஜி எங்கும் அமெரிக்கன் பொருட்களை பாய்காட் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. முடிந்தவரை இந்தியன் பொருட்களையே பயன்படுத்துங்கள் என்று அவர் பேசினார். இந்த 50% வரி அதிக காலம் இருக்காது. இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருங்குவது அமெரிக்கன் திங்க் டேங்க்களுக்கு இஷ்டம் இல்லை. இட்ஸ் அகைன்ஸ்ட் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட். இந்தோ பசிபிக் ஓஷனில் இந்தியா சீனாவுடன் சேருவது என்பது அமெரிக்காவுக்கு இஷ்டம் இல்லை. எனவே அமெரிக்கா இதை பற்றி நிச்சயமாக யோசிக்கும். இன்னும் சில நாட்களில் இந்த செகண்டரி 25% வரியையும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உள்ளன. ஆனால் இதற்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். முக்கியமாக நான் இங்கு ஒரு பாயிண்ட் சேர்க்க வேண்டும். இந்தியா இதுவரை சென்ட்ரல் ஆசிய நாடுகளின் மார்க்கெட்டை டேப் செய்யவில்லை. கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இந்த நாடுகள் அனைத்திலும் நாம் வியாபாரம் செய்யலாம். ஈவன் ஆப்கானிஸ்தானில் கூட நாம் வியாபாரத்தை இன்னும் என்ஹான்ஸ் செய்து கொள்ளலாம். மிடில் ஈஸ்ட் நாடுகள் மும்பைக்கு ரொம்ப அருகில் உள்ளன. அங்குள்ள காம்படேட்டிவ் மார்க்கெட்டை டேப் செய்யலாம். ஆப்பிரிக்காவில் கூட என்கேஜ் செய்யலாம். ஆல்ரெடி இங்கிலாந்துடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்து கொண்டோம். மீதி நாடுகளிலும் எப்ரோட்டிடோட் செய்ய வேண்டும். இந்த வழியில் வின் வின் டீல் செய்ய வேண்டும். அதன் மூலம் மட்டுமே நாம் நமது ட்ரேடை டைவர்சிபை செய்து கொள்ள முடியும். அமெரிக்காவை முழுமையாக சார்ந்து இருக்க முடியாது. ஏனென்றால் அமெரிக்கா தனது தேச ஹிதத்திற்காக எப்போது வேண்டுமானாலும் வரிகளை விதிக்க முடியும். எனவே உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும், இந்தியா மட்டும் அல்ல சீனா கூட தனது ட்ரேடை டைவர்சிபை செய்கிறது. அமெரிக்கா மீது முழுமையாக சார்ந்து இல்லை. சோ இந்த வழியில் கண்டென்ட் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஜெய் ஹிந்த்.